சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதே, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு காரணம் இவர்கள் தான், ஆட்சி தான் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா ஆல்ரெடி சட்டம் ஒழுங்கு கடந்த காலம் முழுவதும் சீர்குலைஞ்சிட்டு இருக்கு. இப்போ இந்த ஒரு மாசத்துல சட்டம் ஒழுங்கு அதிகமாகுது அப்படின்னா நீங்க ஒரு 2 புள்ளியில நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடி சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்குது, அமைதியா இருக்குது, பாலும் தேனும் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது இந்த கடந்த ஒரு மாசத்துல சட்டம் ஒழுங்கு சீர்குலையுதுன்னா அதில் உள்நோக்கம் இருக்கிறது. அப்படி கூட யோசிக்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த சட்டம் ஒழுங்கு என்பது முன்ன ஆதி காலத்திலிருந்து கிட்டத்தட்ட 4-5 வருடமாக சீர்குலைந்து வந்துகிட்டே இருக்குது. இப்போ தொடர்ந்து போயிட்டே இருக்குது. ரெண்டாவது, இந்த சட்டம் ஒழுங்கு சீர்குலைக்க நினைக்கக்கூடிய அந்த எண்ணத்தை உடையவர்கள் என்ன தெரியுமா மனசுல வச்சிருக்கிறாங்க? என் கூட இருந்த பையன்பா, சின்ன பையன்பா, இப்ப எம்எல்ஏ ஆயிட்டார்ப்பா, இப்ப மினிஸ்டர்ப்பா, ஏப்பா நம்ம ஊர் பையன்பா, ஏய் பண்றா பாத்துக்கலாம்டா, நான் சொன்னா கேட்பான்டா அப்படிங்கிற எண்ணம் அதிகமா போயிட்டு இருக்குது. அது அந்த ஆங்கிள் நீங்க பார்க்கணும். அப்ப அவ்வளவு பலகீனமானவர்கள் தான் பலகீனமான சார். இப்ப நீங்க ஒரு இளைஞர்கள் சார், நீங்க ஒரு மாற்றம் வரும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா உங்களோட நான் நண்பன் நெச்சலா, உங்களுடைய நம்ம தெரு பசங்களா இருக்கிறாங்க, உங்களுக்கு அந்த தகுந்த மதிப்பை கொடுக்காம தவறுகிறான் அந்த நண்பன், அந்த கூட இருக்கிற பையன், அந்த தெரு பையன், அந்த ஊரு, டேய் நம்ம இருக்கிற பையன்டா, அவனுக்கு என்னடா அது கொடுக்கணும், வாடா நம்ம பாத்துக்கலாம்டா. அவன் இப்ப போய் உட்கார்ந்துக்கிட்டான்னா அவன் சொல்றதை நம்ம கேட்கணுமா? அவன் பண்றத பிரச்சனை. அந்த மாதிரி கூட இருக்கலாம்.